இன்வெஸ்ட் பண்றதுனாலே ஒரு பெரிய பசில் மாதிரி இல்லையா? எதை வாங்கணும், எப்போ விற்கணும்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா இந்த குழப்பத்தை தீர்க்க ஒரு சிம்பிளான சாவி இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க அந்த சாவிய ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட திறந்து பார்ப்போம். நீங்களே ஒரு இன்வெஸ்டரா இருந்து ஒரு முடிவெடுக்க போறீங்க. ரெடியா இருங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் பணம் இருக்கு. மார்க்கெட்ல 2 ஸ்டாக்ஸ் உங்க கவனத்தை ஈர்க்குது. இதுல உங்க சாய்ஸ் எதுவா இருக்கும்? இப்ப பாருங்க, 2 ஸ்டாக்குமே 10% ரிட்டர்ன் கொடுக்கும்னு வச்சுக்கலாம். ஆனா முதல் ஸ்டாக்ல ரிஸ்க் வெறும் 2% தான், ரெண்டாவதுல 5%. இப்ப சொல்லுங்க, உங்க பணம் எங்க சேஃபா அதே சமயம் லாபகரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸா எல்லாரும் கம்மியான ரிஸ்க் இருக்கிற முதல் ஸ்டாக்கை தானே தேர்ந்தெடுப்போம், சரிதானே? ஓகே, இது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன ட்விஸ்டோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ உங்க முடிவுகள் எப்படி மாறுதுன்னு பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா 2 ஸ்டாக்லயுமே ரிஸ்க் ஒரே அளவு தான் 5%. ஆனா ரிட்டர்ன் முதல் ஸ்டாக்ல 5%, ரெண்டாவதுல 10%. ஒரே அளவு ரிஸ்க்குக்கு எங்க அதிக லாபம் கிடைக்குது? கண்டிப்பா அதிக ரிட்டர்ன் தர்ற ரெண்டாவது ஸ்டாக் தான் இங்க ஸ்மார்ட்டான சாய்ஸ். நீங்க இப்ப பண்ணது ஒரு சாதாரண மைண்ட் எக்ஸசைஸ் கிடையாது. இதுதான் இன்வெஸ்டர்ஸ் தினமும் யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான டூலோட அடிப்படை. அதுக்கு பேரு தான் ரிஸ்க் பை ரிவார்ட் ரேஷியோ. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இதை ஒரு தராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு தட்டுல நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கிற நஷ்டம், இன்னொரு தட்டுல நீங்க எதிர்பார்க்கிற லாபம். இந்த ரெண்டையும் எடை போட்டு பார்க்கறது தான் இந்த ரிஸ்க் பை ரிவார்ட் ரேஷியோ. நாம பார்த்த உதாரணங்களை இப்போ நம்பர்ஸா மாத்தி பார்ப்போம். முதல் நிலைமையில ஸ்டாக் 1ல நீங்க ₹2 ரிஸ்க் எடுத்தா ₹10 லாபம் பார்க்கலாம். ஆனா ஸ்டாக் 2ல அதே ₹10 லாபத்துக்கு ₹5 ரிஸ்க் பண்ணணும். ரெண்டாவது நிலைமையில ஒரே ₹5 ரிஸ்க்கு ஒரு ஸ்டாக் ₹5 லாபமும் இன்னொன்னு ₹10 லாபமும் தருது. பாத்தீங்களா, இப்படி நம்பர்ஸ் போட்டு பார்க்கும்போது முடிவெடுக்கிறது எவ்வளவு சுலபமாயிடுச்சுன்னு? இதோட அடிப்படை விதி ரொம்ப சிம்பிள். ரிஸ்க் பை ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது. அதாவது ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு ஒரு பெரிய மாங்காயை பறிக்கிற மாதிரி. கம்மியான ரிஸ்க்ல அதிகமான ரிவார்டு. சரி, இந்த கான்செப்ட் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதை வெறும் தியரியா மட்டும் இல்லாம நீங்களே யூஸ் பண்ற ஒரு பிராக்டிக்கல் டூலா மாத்துறது எப்படி? வாங்க அதை எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்க்கலாம். இத கணக்கு போடுறது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. வெறும் 2 ஸ்டெப் தான். முதல்ல, ஒருவேளை நாம நினைச்சது நடக்கலன்னா எவ்வளவு நஷ்டமாகும்னு கணக்கு போடணும். ரெண்டாவது, நாம நினைச்ச மாதிரியே நடந்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு கணக்கு போடணும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கணக்கீட்டுக்கு நமக்கு 3 நம்பர் தான் தேவை. முதல் நம்பர் என்ட்ரி பிரைஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக்கோட விலை ₹100 இருக்கும்போது நீங்க அதை வாங்கலான்னு முடிவு பண்ணினா அந்த ₹100 தான் உங்க என்ட்ரி பிரைஸ். ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் பிரைஸ். இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு சேஃப்டி பிரேக் மாதிரி. நீங்க வாங்கின ₹100 ஸ்டாக்கு ஒருவேளை ₹90 கீழே போனா வித்துடணும்னு முடிவு பண்ணினா அந்த ₹90 தான் உங்க ஸ்டாப் லாஸ். இது நம்மள எமோஷனலா முடிவெடுக்காம காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசம். மூணாவது டார்கெட் ப்ராஃபிட் பிரைஸ். இதுதான் உங்க விக்டரி பாயிண்ட். ₹100 வாங்கின ஸ்டாக் ₹120 ஆனா வித்துடுவேன்னு ஒரு டார்கெட் வச்சிங்கன்னா அதுதான் உங்க டார்கெட் பிரைஸ். இது பேராசையை கட்டுப்படுத்தி சரியான நேரத்துல லாபத்தை புக் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இந்த 3 விலையும் நானே எப்படி முடிவு பண்றது? இதுதானே உங்க கேள்வி. மார்க்கெட்டை சரியா கணிக்கணுமேனு கவலைப்படாதீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான பிராக்டிக்கலான வழி இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இன்வெஸ்டிங்கிறது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் சட்டம் மாதிரி கிடையாது. ஒருத்தரோட ரிஸ்க் எடுக்கிற திறனும் அவங்க பண தேவைகளும் இன்னொருத்தர் மாதிரி இருக்காது. அதனால உங்க விலைகளை நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி சொல்றேன். ஒரு ஸ்டாக்கோட போன ஒரு வருஷத்துல, அதாவது 52 வாரத்துல இருந்த குறைஞ்ச விலைய உங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. அதே போல அந்த ஒரு வருஷத்துல இருந்த அதிகபட்ச விலைய உங்க டார்கெட் பிரைஸா வச்சுக்கோங்க. இது அந்த ஸ்டாக்கோட கடந்த கால செயல்பாட்டை வச்சு நமக்கு ஒரு யதார்த்தமான எல்லையை காட்டுது. சரி, நாம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப இந்த பவர்ஃபுல்லான டூல்ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு தராசுல வச்சு பாருங்க. ஒரு பக்கம் ரிஸ்க், இன்னொரு பக்கம் ரிவார்டு. இந்த பேலன்ஸை அளக்க ரிஸ்க் பை ரிவார்ட் ரேஷியோ ஒரு சூப்பரான டூல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஷியோ எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது. ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டாக்கோட 52 வார ஏற்று இறக்கங்களை ஒரு கைடா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கருவி உங்க கையில இருக்கு. இனி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவும் வெறும் ஊகமா இல்லாம ஒரு தெளிவான கணக்கீட்டோட இருக்கும். சோ உங்க அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கதையை நீங்க எப்படி எழுத போறீங்க யோசிச்சு பாருங்க.